அவளுடைய பெயர் தேவி. அவளுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிறது. அவளது கணவன் பெயர் கார்த்திக். அவர் ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார். அவர் வெளியூர் சென்று தங்கி வேலை செய்கிறார். அவர் வீட்டிற்கு மாதம் ஒரு முறையோ அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறையோ தான் வருவார். தேவிக்கு சேகர் என்ற ஒருவனுடன் பழக்கத்தில் இருந்தால். இருவரும் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். சேகருடன் தினமும் ஃபோன் கால் செய்வது, சேட் செய்வது என தன்னுடைய கணவனை ஏமாற்றி சந்தோஷமாக இருந்து வந்தாள். அடிக்கடி அவனை பின்வாசல் வழியாக வீட்டிற்கு வரவழைத்து உல்லாசமாகவும் இருந்து வந்தாள். தேவியின் வீட்டில் அவளுடைய அத்தை, மாமா மற்றும் அவளுடைய 5 வயது பையன் ஆகியோர் மட்டுமே இருந்தனர். அவளுடைய அத்தைக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் அவர் படுத்த படுக்கையாக எப்போதுமே இருப்பாள். அவருக்கு இப்படி இருப்பதனால் அவர்களை பார்த்து கொள்வதற்கு ஒரு பணிப்பெண்ணையும் வைத்திருந்தார்கள். அந்த பணிப்பெண்ணின் பெயர்தான் கார்த்திகா. அவளுடைய அத்தையை அந்த பணிப்பெண் நன்றாக பார்த்தும் கொள்வார். அவருக்கு உடை மாற்றுவது, அவர் உடையை துவைப்பது போன்ற எல்லா வேலைகளையும் செய்வாள். தேவியுடைய அத்தை பேசக்கூட முடியாத நிலையில் எல்லா வேலையும் பெட்டிலேயே செய்துவிடுவார். தேவியுடைய மாமனாருடைய பெயர் குமார். அவர் தன் மனைவியை நன்றாக கவனித்தும் கொள்வார். குமாருக்கு ஒரு கண்ணும் தெரியாது, காதும் சரியாக கேட்காது. அவரிடம் யாராவது பேச வேண்டுமென்றால் சத்தமாக தான் பேச வேண்டும். தேவிற்கு அவளுடைய அத்தையை பார்த்து கொள்வது பிடிக்காது. அதனால்தான் அவள் வீட்டில் ஒரு பணிப்பெண்ணை வைத்திருந்தாள். அந்த பணிப்பெண் கார்த்திகா எனக்கு திருமணம் என்றும் சொல்லிவிட்டு தான் இனி வேலையை விட்டு நிற்கப் போவதாகவும் நீங்கள் வேற யாரையாவது பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டாள். ஆனால் அந்த பணிப்பெண் கார்த்திகா இந்த வேலையை விட்டு போவது தேவிற்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. ஏனென்றால் அவள் போனால் அவளுடைய மாமியாரை இவள்தான் பார்த்து கொள்ள வேண்டும். பணிப்பெண்ணை விட மனமும் இல்லை என்றாலும் அவளுக்கு வேறு வழியும் இல்லை. அவள் வேலையை விட்டு போய் ஒரு நாள் முழுவதும் தன்னுடைய மனைவியை குமார் மட்டும்தான் பார்த்தும் கொண்டு இருந்தார். வேறு வழியில்லாமல் தேவியும் தனது மாமியாரை பார்த்து கொள்வது போல நடித்து கொண்டு இருந்தாள். இப்படியே போக தனது மாமியார் மேல் வரும் சில நாற்றத்தினால் அவளால் ஒழுங்காக சமைக்க முடியவும் இல்லை. அப்படியே சமைத்தாலும் அவளால் ஒழுங்கால் சாப்பிடவும் முடியலை. அருவருப்பாக இருந்தது. அதனாலேயே அவள் ஒழுங்காக சாப்பிடாமல் இந்த நிலை மாறாதா என யோசித்தாள். தேவிக்கு விடிந்ததுமே தன்னுடைய 5 வயது மகனை பக்கத்து ஊரில் இருக்கும் அவனது அண்ணன் வீட்டிற்கு விடலாம் என முடிவு செய்தும் இருந்தாள். அதை கேட்டவுடனேயே சேகருக்கு, அதாவது காதலனான சேகருக்கு சந்தோஷம் அதிகமானது. உடனே அவன், உங்கள் வீட்டில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆள் குறையுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி சிரித்தான். தேவியும் தனது மகனை கூட்டிக் கொண்டு ஊரில் போய்விட காரில் புறப்பட்டாள். போய்கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய நண்பர்கள் டீ கடையில் நிற்க தேவி அதனை தாண்டிதான் செல்கிறாள். சேகருடைய நண்பன்தான் பிரவீன். இவனுக்கு இவர்கள் 2 பேரும் பழகுவது நன்றாக தெரியும். அன்றிரவு சேகர் எப்பவும் போல தேவியின் வீட்டிற்கு போக தன் நண்பனான பிரவீனை அவள் வீட்டிற்கு கொஞ்ச தூரத்தில் விட்டு சென்றான். நீ யாராவது வந்தால் அல்லது ஏதாவது பிரச்சனை என்றால் சொல், நான் வந்து விடுகிறேன் என்று சேகரிடம் சொல்லிவிட்டு பிரவீன் சென்றான். தேவியும் பின் வாசலை திறந்து வைக்க சேகர் வீட்டுக்குள் சென்றான். இருவரும் தனிமையில் பேசி கொண்டிருக்க உடனே சேகர் சொன்னான், ஏதோ உன் மீது துர்நாற்றம் வருகிறது என்று கேட்டான். அதற்கு ஆமாம், இங்கு வேலை செய்த பணிப்பெண் வேலையை விட்டு நின்று விட்டால் என்னுடைய மாமியாரை நான் தான் பார்த்து கொள்கிறேன். அதனால்தான் இந்த நாற்றம் என் மீது அடிக்கிறது என்று கூறினாள். எனக்கு மாமியாரை பார்த்து கொள்ள மிகவும் தலைவலியாக இருக்கிறது. என்னால் பார்த்து கொள்ளவும் முடியாது. இதிலிருந்து விடுபட ஏதாவது செய்தாக வேண்டும் என்று கூறிவிட்டு என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது, அதை நீ செய்வாயா என சேகரிடம் கேட்டாள். சேகரும் என்னவென்று கேட்க, என்னுடைய அத்தையை இருக்கும் நிலைமையில் அவர் யாருக்கும் உதவ மாட்டார். அவரும் யாருக்கும், அவரால் எந்த விதமான பயனும் யாருக்கும் கிடையாது. அதனால் அவரை கொன்று விடுவோம். இதனால் யாருக்கும் கஷ்டம் இருக்காது என்று சொன்னாள். யாருக்கும் நாம் கொன்றோம் என்றும் தெரியாது. இதனால் நாமும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று பிடிவாதம் பிடித்தாள். உடனே சேகரும் இதற்கு ஒத்துக்கொண்டு இருவரும் ஒரு சேலை துணியை எடுத்து மாமியாரின் கழுத்தை நெரித்து கொன்று விடுகிறார்கள். அவளுடைய அத்தைக்கு முழிப்பு வந்தாலும் கூட அவரால் பேசவும் முடியாது. சேகர் தேவியிடம் இதன் மூலம் ஏதும் கேஸ் ஆகிவிடாதே என்று கேட்க, அவர் உடல்நிலை ஏற்கனவே சரியில்லாத காரணத்தினால்தான் இறந்துவிட்டார் என சொல்லிவிடலாம், எல்லோரும் நம்பிவிடுவார்கள் என்றார்.
இங்கு வரும் அனைவருமே அப்படிதான் நினைப்பார்கள், நீ கவலைப்படாதே என்றார். சேகருக்கு பயம் போகாமல் அவர், இறந்தது உண்மைதானே, நீ அதை பார்த்தாயா என்று தேவியிடம் கேட்டாள். இருவரும் யோசித்துவிட்டு வா போய் பார்க்கலாம் என்று சொல்ல இருவரும் போய் மாமியாரை பார்க்கிறார்கள். ஆனால் அங்கோ மாமியார் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்க அவர் கழுத்தை நெரித்த சேலையை மட்டும் காணவில்லை. உடனே பயந்து போய் எங்கே போனது சேலை என எல்லா பக்கத்திலும் தேட யாராவது வீட்டிற்குள் நுழைந்திருப்பார்களா என யோசித்து குமார் எடுத்திருப்பாரோ என்று நினைத்து அவர் இருக்கும், அதாவது மாமனாரான குமார் எடுத்திருப்பாரோ என்று நினைத்து அவர் இருக்கும் அறையில் போய் பார்த்தார்கள். ஆனால் அவரோ நன்றாக தூங்கி கொண்டிருந்தார். உடனே தேவி, நாம் ஞாபகமில்லாமல் எங்காவது வைத்திருப்போம், நீ கவலைப்படாமல் போ என்று சொல்ல சேகர் சிறிது நேரம் இருந்துவிட்டு செல்கிறேன் என அவருடன் தனிமையில் உல்லாசமாக இருந்தான். அதன் பிறகு வீட்டுக்கு வெளியே செல்ல முற்படுகையில் பின்வாசலை திறக்க அதை யாரோ வெளிப்பக்கமாக இருந்து பூட்டி போட்டு இருந்தார்கள். பின்பக்கம் சாத்தியிருக்கிறது. முன்பக்கம் வழியாக செல்லலாம் என முன்பக்கமும் கதவை திறக்க அதையும் யாரோ சாத்தி வைத்திருந்தார்கள். மேலே ஒரு பரணி வழி உள்ளது, அதன் வழியே செல்லலாம் என்று பார்க்கும் பொழுது அது மூடியிருந்த கதவு தேவி மற்றும் சேகர் மேல் விழுந்தது. அவர்களும் அதனால் அடிபட்டது. இந்த வேலையை அனைத்துமே செய்தது மாமனாரான குமார்தான். தேவியும் கிரணும் சேர்ந்து கொலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஏதோ சத்தம் கேட்குது என்று குமார் விழித்து பார்த்தார். அவர் போய் மனைவியை பார்ப்பதற்கு முன் மனைவி இறந்தும் விட்டார். மனைவி இறந்ததை தாங்க முடியாமல் குமார் அழுது கொண்டே இருந்தார். அந்த சேலையை பார்த்து அதிர்ச்சியும் அடைந்தார். இங்கே யாரோ வந்திருக்காங்க, தனது மனைவியை அவர்கள்தான் கொன்று இருக்க வேண்டும் என நினைத்து இந்த விஷயத்தை மருமகளான தேவியிடம் சொல்லலாம் என நினைத்து அவளுடைய அறைக்கு செல்ல அவளுடைய அறையிலிருந்து ஒரு ஆண் குரல் கேட்க தேவி சேகரிடம் நீ பயப்படாதே என ஆறுதல் கூறிக்கொண்டு இருந்தாள். வீட்டில் அந்த சமயத்தில் மின்சாரம் இல்லாததால் எந்த சத்தமும் கேட்காமல் இருக்க அவர்கள் பேசி கொண்டிருப்பது குமாருக்கு நன்றாகவே கேட்டது. குமார் தேவியின் அறைக்குள் மெதுவாக சென்று பார்த்தபோது இருவரும் மெத்தையில் படுத்திருந்ததை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். இவர்கள்தான் தன்னுடைய மனைவியை கொன்றிருக்க வேண்டுமென யோசித்து கொண்டிருந்தார். அப்போது தேவியும் சேகரும் தனது மாமியார் இறப்பதை உறுதி செய்ய வெளியே வந்தார்கள். இருவரும் வருகின்ற சத்தத்தை கேட்டு குமார் தனது அறைக்கு போய் தூங்குவது போல நடிக்கவும் ஆரம்பித்தார். அதற்கு முன்னால் அவர் தன் மகனுக்கு கால் செய்து நாளை காலை சீக்கிரமாக கிளம்பி வா, இங்கு ஒரு பிரச்சனை என்று வைத்து விட்டார். அப்புறம் அவர் காவல் நிலையத்திற்கு கால் செய்யாமல் தனது மனைவியை இப்படி செய்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து பழிவாங்க ஆரம்பித்தார். அந்த கதவை அவர் மேல் விழுமாறு தயார் செய்தும் வைத்திருந்தார். இதற்கு காரணம் எனது மாமனார் குமார்தான். நாம் அவரை வெளியே போகவிட்டால் நாளை காலை எல்லா விஷயத்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிவிடுவார். அதனால் அவரையும் கொன்றுவிடலாம் என தேவி சொல்ல, உன் மாமனாரான குமாரை கொன்றால் எப்படியும் சந்தேகம் வராமல் இருக்குமா என சேகர் கேட்டான். தனது மனைவி படும் கஷ்டத்தை தாங்க முடியாமல் மனைவியை அவரே கொன்றுவிட்டு தாமும் இறந்து விட்டார், தற்கொலை செய்து கொண்டார் என சொல்லிவிடலாம் என்று தேவி சொன்னாள். இப்படி செய்தால் யாருக்கும் நம்மேல் சந்தேகம் வராது என்று கூறினாள். இதை குமாரும் ஓரமாக நின்று கேட்டுவிட்டார். இதனை கேட்ட குமார் வீட்டின் ஓரமாக ஒரு மூலையில் போய் ஒளிந்தும் கொண்டார். தேவி குமாரை பார்த்து, நீங்களாக வெளியே வரவில்லை என்றால் உங்களது மனைவியை மண்ணெண்ணெய் ஊற்றி நான் எரித்து விடுவேன் என்று மிரட்டினாள். இதை கேட்ட குமார் என்ன செய்வதே என்று தெரியாமல் அவரே வெளியே வந்தார். வெளியே வந்ததும் இருவரும் கொல்ல முயற்சிக்க குமார் அவர்களை தள்ளிவிட்டு மீண்டும் வேறு ஒரு அறைக்குள் போய் ஒளிந்து கொண்டு போலீஸுக்கு ஃபோன் செய்தார். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோனை யாரும் எடுக்கவில்லை. மீண்டும் தேவி அவரை தேடி வருவதை பார்த்து மீண்டும் மறைவான இடத்திற்கு சென்று ஒளிந்தும் கொண்டார். அவருடைய ஃபோன் மட்டும் கையில் இருந்து தவறி கீழே விழுந்தது. அந்த ஃபோனை தேவி எடுத்து பார்க்கும் பொழுது அதில் போலீஸிடமிருந்து காலும் வந்தது. இதை பார்த்த தேவி, இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே போலீஸ் வந்துவிடும், அதற்குள் நாம் என்னுடைய மாமனாரை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்ல தனது நண்பனான பிரவீனை சேகர் ஃபோன் பண்ணி உதவிக்கு அழைக்க அவனும் குமாரை தேடி உள்ளே வர ஒளிந்திருந்த குமாரோ சுத்தியலை எடுத்து தலையில் அடித்தான். அங்கே மயங்கி விழுந்தான் பிரவீன். இதையெல்லாம் பார்த்த தேவி பயந்து போய் தனது கணவனுக்கு கால் செய்து, நமது வீட்டினுள் யாரோ திருடர்கள் நுழைந்து விட்டார்கள், உனது அம்மாவையும் கொன்று விட்டார்கள், நீங்கள் உடனே போலீஸுக்கு கால் செய்து வீட்டுக்கு வரச் சொல்லுங்கள் என்று கூற, இதை பின்னால் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சேகரோ அதிர்ச்சியானான்.
இதை புரிந்து கொண்ட சேகர், இவ்வளவு நாள் காதலித்த என்னையே நீ மாட்டிவிட்டு தப்பிக்க பார்க்கிறாயா என்று அவள் தலையை சுவற்றில் முட்ட அவளும் மயங்கி கீழே விழுந்தாள். உடனே சேகர் அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்யும்போது அதற்குள் குமார் வந்து அவனுடைய தலையில் சிலிண்டரை போட்டு அவனை கொன்றுவிட்டார். உடனே அந்த இடத்திற்கு போலீஸ் மற்றும் ஆம்புலன்ஸும் வந்தது. அந்த இடத்தில் இருக்கும் அனைவரையும் அழைத்தும் சென்றனர். குமார் தன்னுடைய மகனிடம் நடந்த சம்பவத்தையும் தன் மருமகளின் தகாத உறவை பற்றியும் கூறினார். அதன் பிறகு தேவி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.